கேஆர் விஜய் அம்மாவை இடையில பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நீ ஃப்ரீயாக இருந்தால் என் கூட 2 நாளைக்கு கூட வாடினாங்க. சரிம்மா வாரேன். அப்போ பொள்ளாச்சியில் தேவர் மகன் எடுத்த வீட்டில் ஷூட்டிங். சார் டைரக்டர் சார் வந்து அம்மாவை கேரவனில் உட்கார சொல்லுங்கள். நான் வந்து அம்மாட்ட சொன்னேன், அம்மா சார் வந்து கேரவனில் உங்களை உட்கார சொல்லுவாங்க. இல்லைம்மா நமக்கு கேரவன் வேணாம், நமக்கு அந்த வீட்டில் சேர் எடுத்து போடு, நம்ம உட்காரு. எவ்வளோ பெரிய மனசு, யாராவது சொல்ல முடியுமா? அப்படி அவங்க இமயமலைன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா அம்மா கோவப்படுவாங்க, அம்பிகா அம்மா அவ்வளோ கோவப்பட மாட்டாங்க. கைராசிக்காரன் படம் ஷூட்டிங்கு போகும்போது பிரபு சாரும் ராதா அம்மாவும் நடிக்கிறாங்க. அதில் நான் அம்மாவுக்கு விசிறி வச்சு விசிறும்போது அந்த விசிறியை பிரபு சார் வாங்கிட்டாரு. விசிறிட்டு ஷார்ட்டு முடிஞ்சு பேக்கப் சொல்லி போனோன்னா அந்த விசிறியை மறந்துட்டு போயிட்டாரு. அது என்னை பயங்கரமாக திட்டினாங்க. எனக்கு அந்த விசிறி வந்து ஆகணும். கோவமாக பேசும்போது எனக்கு அழுக வந்துருச்சு, அழுதுட்டேன். ஆனால் ஷார்ட்டுக்கு கூப்பிடும் போது ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்பேன். அப்படி நிற்கும் போது ஏதாவது ஒரு டைலாக் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவாக்கா அந்த டைலாக் பேசு. இப்படி வந்த டைலாக் தான் ஒரு ரவுடி வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஆளை வெட்டி ரோட்டில் இழுத்துக்கிட்டு வருவார். இழுத்துக்கிட்டு வரும்போது கூட்டமெல்லாம் பேசுவாங்க, ஐயோ இப்படி அநியாயம் நடக்குது, இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்னு சொல்லி ஆத்திரத்தில் சொல்லுவேன் நான். அப்படிங்கும்போது விஜயகாந்த் சார் பஸ்ஸை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் நடந்து போகணும். அப்போ அந்த ஊருக்கார பையன் ஒரு பையன், அம்மா வாங்க நான் பைக்கில் கொண்டு விடுறேன். பரவாயில்லப்பா இருக்கட்டும். இல்லை எங்கள் விஜய் சாரே உங்களை தூக்கி நடித்தார், நீங்கள் என் பைக்கில் உட்காந்து வரணும். ஏவிஎம் உள்ளே போனால் 4 படம் நடக்கும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சார் இந்த பக்கம் ரஜினி சார் படம், இந்த பக்கம் கமல் சார் படம், இந்த பக்கம் அஜித் தம்பி படம், இந்த பக்கம் விஜய் தம்பி படம், எல்லா படத்துக்கும் ஜூனியர். அம்மா அப்போ சம்பளம் கம்மி ரொம்ப. ஆனால் மாதத்தில் 30 நாளும் போய் அப்போ ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போது கேரக்டராக பண்ணும்போது வேலைகள் ரொம்ப கம்மி. கடவுளுக்கு முதல் வணக்கம், அடுத்து சினிமா உலகத்துக்கு 2வது வணக்கம், மீடியாவில் உள்ளவங்க அத்தனை மீடியாக்காரங்களுக்கும் 3வது வணக்கம், நம்ம உலக மக்களுக்கு 4வது வணக்கம். நம்ம சேனல்லேயே போன முறை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கீங்களே, ஸோ ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்தது உங்கள் சினிமா வாழ்க்கை? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அதில் விட்டு போனது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அதை சொல்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாக எடுத்தோடனே ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு அதில் கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து வர்றவங்களுக்கு பல கஷ்டம்தான். கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டருங்களாக இருக்கவங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறத நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஜெயித்தவங்களையும் பார்க்குறேன். ஜெயித்தவங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கஷ்டப்படுறவங்களும் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரு 1000 பேர் 2000 பேர் க்ரௌடில் போகும்போது, பிரேக் விட்டு சாப்பாட்டுக்கு போகும்போது சில இடத்துகளில் சாப்பாடு இருக்காது. அதில் வந்து லாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு ஒரு 5 பேர் 10 பேருக்கு இருக்காது. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்திருக்கேன். அப்போ வந்து யாரையும் போய் சாப்பாடு இல்லைன்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். எப்படி கேட்குறது? டைரக்டர் கேட்டாலும் சங்கடப்படுவாங்க, மற்றவங்ககிட்ட சொன்னாலும். இதனால் நாங்கள் என்ன ஒன்று, பெரும்பாலும் ராஜாஜி ஹாலில் தான் நான் க்ரௌடுக்கு அதிகமாக போயிருக்கேன். ராஜாஜி ஹால், ஒய்எம்சி, கேம்பகோலா, இதில் எல்லாம் பயங்கர க்ரௌடு. அப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு ஏவிஎம் உள்ளே போனால் 4 படம் நடக்கும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சார் இந்த பக்கம் ரஜினி சார் படம், இந்த பக்கம் கமல் சார் படம், இந்த பக்கம் அஜித் தம்பி படம், இந்த பக்கம் விஜய் தம்பி படம், எல்லா படத்துக்கும் ஜூனியர். அம்மா அப்போ சம்பளம் கம்மி, ரொம்ப ரொம்ப சம்பளம் கம்மி. ஆனால் மாதத்தில் 30 நாளும் போய் நைட் ஷூட்டி வேறு 10 நாள் 15 நாள் போவேன். அப்போ ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போது கேரக்டராக பண்ணும்போது வேலைகள் ரொம்ப கம்மி. கேரக்டராக பண்ணும்போது என்றைக்காவது இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எனக்கு வாங்கக்கா இதில் ஒரு சீன் பண்ணுங்கக்கான்னு ஒரு 2 நாள் வேலை 3 நாள் வேலை கொடுப்பீங்க. அதோடு நான் வீட்டில் தான் இருக்கணும். அடுத்து யாராவது தெரிஞ்சவங்க பண்ணும்போது தான் அந்த படத்தில் 1 நாள் வேலை 2 நாள் வேலை செய்ய முடியும். ஆக மொத்தம் கம்பெனி ஆர்டிஸ்ட்டுக்கு வேலைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் தாண்டி தான் வந்து இருக்கிறோம், அதை தான் தாண்டி வந்திருக்கோம். என்னுடைய ஆசை சினிமாவில் எல்லாருமே ஜெயிக்கணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு முதல் ஆசையே இந்த கலைத்துறையில் வந்து சினிமா ஆசை மக்களுக்கு நிறைய இருக்குது, நிறைய மக்களுக்கு இருக்குது. பாதி பேருக்கு இல்லைனாலும் பாதி பேருக்கு இருக்குது. ஆனால் பாதி பேர் இதை தெய்வமாக நினைக்கிறாங்க, இந்த தொழிலை தெய்வமாக நினைக்கிறாங்க. இதில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லபடியாக ஜெயிச்சு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. கிராமத்தில் இருந்தெல்லாம் சினிமாவுக்கு வர்றாங்க, வந்தவங்க சரி, இதுவரை உதவி இயக்குனரும் சரி, நிறைய பேர் வந்து இயக்குனர் ஆகாமல் இருக்காங்க. நடிகர்கள் நிறைய பேர் வந்து இன்னும் முன்னேறாமலே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க எத்தனையோ கம்பெனி ஏறி 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 இறங்கிட்டு
அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணும் வந்திருக்காங்க. பல கம்பெனிகள் ஏறி இறங்கிட்டு 1, 2 கம்பெனி செஞ்சால் கூட சரியாக தங்குற வசதி இருக்காது, சம்பளம் இருக்காது, போக்குவரத்து இருக்காது. இதில் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இது வேண்டாம், ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கலான்னு எனக்கு தெரிஞ்சு டீ கடை வச்சவங்க வச்சுருக்காங்க. இதில் பல கஷ்டப்பட்டுட்டு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இதிலையே சாதிக்கணும் அப்படிங்கிறவங்க இன்னும் வீடு வாசல் இல்லாமல், கல்யாணம் காட்சி பண்ணாமல், சொந்த பந்தத்தை போய் பார்க்க முடியாமல், இதை சினிமாவே ஒரு வெறி, இதில் சாதிக்கணுங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவீங்க உங்கள் அனுபவம்? புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் நான் வந்து கேட்பாங்க வாய்ப்பு. அக்கா நீங்கள் என்னை யாராவது பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, அக்கா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும், யாரை பார்த்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது தம்பி, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச யாரையாவது ஒரு சிலரை உனக்கு நான் சொல்லி விடுறேன், அவங்களும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும், நடிக்க தெரியுமா நடிப்பு கேளுங்க, இல்லை அசிஸ்டண்ட்டாக போகணுமா அந்த வேலையை கேளுங்க. ஆனால் எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் அந்த வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மை உழைப்பு உயர்வு. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் எந்த வழியாவது ஒரு வழியை உங்களுக்கு காட்டிடும். நம்ம போலியாக இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆறுதலை சொல்லுவேன் நான். ரொம்ப பேர் வந்துட்டு கோயம்பேட்டில் தங்கியிருப்பாங்க. எங்கேப்பா தங்கியிருக்கேன்னா கோயம்பேட்டில் தங்கியிருக்கோம். ஏன் இங்கே யாரும் தெரிஞ்சவங்க இல்லையா? தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கினா அவங்க 4 பேர் இருப்பாங்க ஏற்கனவே. நான் 5ஆவது ஆளாக போனால் ஹவுஸ் ஓனர் கேட்பாங்க, என்னப்பா அது எத்தனை 4 பேர் சொன்னீங்க, நீங்கள் 5 பேர் இருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க என்கிட்ட ஏதாவது குறை சொல்லுவாங்க. இதனால நாங்கள் கோயம்பேட்டில் தங்கியிருக்கோம். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா, கேட்கும்போதும் பார்க்கும்போதும். நீங்கள் சினிமாவுக்கு வரும்போதுக்கா வீட்டில் இருக்கவங்க அம்மா மற்றவங்கள எதுவும் சொல்லலையா? நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு சின்ன பிள்ளையிலே சினிமா ஆசை உண்டு. ஆனால் எங்கள் பரம்பரையில் யாருமே சினிமாவில் இல்லை. எனக்கு முன்னாடியும் இல்லை, எனக்கு பின்னாடியும் இல்லை. இனிமேல் யாராவது என் ஃபேமிலியில் யாராவது வந்தால் தான். நான் ஒரு ஆள் தான் சினிமாவில் இருக்கேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாங்கிறது ஒரு மனசில் ஊறி போனோம். எப்படி உள்ளே வந்தீங்க நீங்கள்? எப்படி உள்ளே வந்தேன்னா ஆரம்பத்தில் ஆர்டிஸ்ட் வீட்டில் இருந்தேன். ஆர்டிஸ்ட் வீட்டிலன்னா நம்ம ஏவிஎம் செட்டியார் அவங்க மூலியமாக தான் இங்கே சென்னைக்கு வந்தேன் நான். வரும்போது சங்கீதான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அவங்க வி.கே. ராமசாமி ஐயா வீட்டுக்கு போவாங்க அடிக்கடி. அவங்க கொஞ்சம் கான்ட்ராக்டு பழக்கம். அப்புறம் 6லிருந்து 60 வரை படம் முடிஞ்சு தான் அம்பிகா ராதா அம்மாவெலாம் என்ட்ரி. அப்போ வரும்போது அவங்க கைராசிக்காரன் ஒரு படம், அவங்க கூட ராதா அம்மா கூட நான் போயிருக்கேன். கைராசிக்காரன்ட்டு ரொம்ப பல வருஷங்கள் அது போயிருக்கேன். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போவீங்களா? அசிஸ்டண்ட்டாக போயிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு சங்கீதா அம்மா கிட்ட இருக்கும்போது எனக்கு 15 ரூபா சம்பளம். பம்பாய் மெயில் 109ன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு போகும்போது எனக்கு 15 ரூபா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா பிரேக்கில் இருந்தேன்னா நீ ராதா அம்மாவுக்கு போ அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்படி ராதா அம்மாவுக்கு போனதான் கைராசிக்காரன். அப்போ வந்து பெங்களூரு மைசூர் ஒரு சாங்கு 4 நாள் போயிருந்தேன். ஒரு நாளைக்கு 20 ரூபா அவுட்டோர் போனதுனால. அது அப்போ சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு நான் இது ஜூனியர் ஆர்ட்ஸா நடிக்க வந்தது 1984. எனக்கு இன்னொரு கொஸ்டின், எப்படி நடந்துக்குவாங்க உங்கள்கிட்ட ராதா அம்பிகாலாம் எப்படி நடந்துக்குவாங்க? அவங்களாம் வந்த புதுசில் ஆரம்பத்தில் வந்து அந்த படம் பண்ணும்போதெல்லாம் நம்ம அண்ணாத்துறை வீட்டில், நான் அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அண்ணாத்துறை வீட்டில் கொடுத்துன்னு இருந்தாங்க நுங்கம்பாக்கம். அப்போ தான் நான் அம்மா கூட அந்த படத்துக்கு போயிருக்கேன் நான். இப்போ தான் கேரவனில் இருக்குது, அந்த காலகட்டத்தில் வந்து கேரவன் இல்லை. இப்போ ஒரு ட்ரெஸ் மாற்றினா எப்படி மாற்றுவாங்க, எப்படி மேக்கப்லாம் போடுவாங்க? அப்போவும் கேரவன் இருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து யாரும் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சின்ன ஆர்டிஸ்டாலும் அவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கும். அப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் எல்லோரும் மதிப்பாங்க. கேரவன் இருந்துச்சு, அவ்வளோவா தெரியாது. ஏன் ஒரு உதாரணத்துக்கு கேஆர் விஜயா அம்மாவை இடையில பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நீ ஃப்ரீயாக இருந்தால் என் கூட 2 நாளைக்கு கூட வாடினாங்க. சரிம்மா வாரேன், உங்களுக்காக நான் வேலையே இருந்தால் கூட நான் அதை விட்டுட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு 2 நாள் போனேன். அப்போ பொள்ளாச்சியில் தேவர் மகன் எடுத்த வீட்டில் ஷூட்டிங். ஆனந்தராஜ் சாருக்கு அம்மாவா கேஆர் விஜயா பண்ணுறாங்க. அந்த வீட்டில் போய் உக்காந்துருக்காங்க. அம்மா சேரை போட்டு அந்த பொள்ளாச்சி ஜனமே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அம்மாக்கிட்ட. பொள்ளாச்சி ஜனம் அந்த ஊரில் எவ்வளோ மக்கள் அவ்வளோ பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்கி முடித்த பிறகு என்ன பண்ணாங்க, சார் டைரக்டர் சார் வந்து அம்மாவை கேரவனில் உட்கார சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் வந்து அம்மாட்ட சொன்னேன், அம்மா சார் வந்து கேரவனில் உங்களை உட்கார சொல்கிறாங்க. இல்லைம்மா நமக்கு கேரவன் வேணாம், நமக்கு அந்த வீட்டில் சேர் எடுத்து போடு, நம்ம உட்காரலாம். எவ்வளோ பெரிய மனசு, யாராவது சொல்ல முடியுமா அப்படி? அப்போ தான் நான் அவங்க இமயமலைன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
என்ன காரணங்க? என்ன காரணம்னா அவங்க அதெல்லாம் விரும்பலை. நமக்கு இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டில் நமக்கு தனியாக சேர் எடுத்து போடு, நான் உட்காந்துக்கிறேன். அது பார்த்தா எவ்வளவோ பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிசயமாக எனக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு நடிகையா, இப்போவே இப்படி இருக்காங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அவங்க. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கு பிறகு சாப்பாட்டு விஷயத்தில் கூட எனக்கு அது வேணும் இது வேணும் சிலர் கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கோம். ஆனால் அம்மா வந்து என்னம்மா சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும், ப்ரொடக்ஷனில் என்ன சாப்பாடு இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு கொண்டு வாங்க, என்னது வேணும்லாம் கேட்கல அவங்க. அதே மாதிரி நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்கள இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தாலும் நமக்கு பசியே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகை. இப்போ நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போகும்போது கேஆர் விஜய் அம்மாவுக்கெல்லாம் போயிருக்கீங்களே, அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் வந்து ராதா மேடம் அவங்களுக்கு போயிருக்கீங்க. அவங்க எப்படிக்கா அப்போ வந்து புதுசாக வந்தவங்க மரியாதை நடந்துக்குவாங்களா இல்லை கோவப்படுவாங்களா, அவங்கக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்க? அவங்க கோவப்படுவாங்க, ராதா அம்மா கோவப்படுவாங்க, அம்பிகா அம்மா அவ்வளோ கோவப்பட மாட்டாங்க. அவங்க கோபம் எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த கைராசிக்காரன் படம் ஷூட்டிங்கு போகும்போது பிரபு சாரும் ராதா அம்மாவும் நடிக்கிறாங்க. நான் அந்த மேக்கப் ஜாமான்லாம் கொடுத்துருக்கேன். அதில் நான் அம்மாவுக்கு விசிறி வச்சு விசிறும்போது அந்த விசிறியை பிரபு சார் வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு அவர் விசிறி இருந்தார். விசிறிட்டு சாப்பிட்டு முடிஞ்சு பேக்கப் சொல்லி போனோடனே அந்த விசிறியை மறந்துட்டு போயிட்டார். அம்மா என்னை விசிறி கேட்டாங்க, எங்கே விசிறி அப்படின்னு கேட்டாங்க. என் சார் வாங்கினார், பிரபு சார் வாங்கினார், கொடுக்கல, மறந்துட்டார், அந்த பேக்கில் வச்சுட்டார் அப்படின்னு. அது என்னை பயங்கரமாக திட்டினாங்க. நீ எப்படி ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் எப்படி மறப்ப, நீ எப்படி மறக்கலாம், எனக்கு அந்த விசிறி வந்து ஆகணும் இப்போ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அப்போ தான் அவங்க கோபம் ஒரிஜினல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ வந்து ரொம்ப அவங்க கோபமாக பேசும்போது எனக்கு அழுக வந்துருச்சு, அழுதுட்டேன். உடனே அம்பிகா அம்மா பக்கத்தில் இருந்து வந்து தட்டி கொடுத்து, நீ அழுகாத, அவள் அப்படி தான் கோபமாக பேசுவா, மனசில் ஒன்றும் இருக்காது, நீ அழுகாத, நீ போய் வேலையை பாரு. அப்போ அந்த கோபம் எனக்கு வந்துச்சு. பட் அவங்க மற்றபடி மற்ற இடத்துல எப்படி கோவப்படுவாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. என் விஷயத்தில் மட்டும் இது தெரியும். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் வந்து சினிமாவுக்கு நடிக்க வந்தீங்க? அதே கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு அசிஸ்டண்ட்டாக போகிறத விட நடிப்பு தான் எனக்கு பிடிச்சது, நடிப்பு தான் எனக்கு பிடிச்சது. அசிஸ்டண்ட்டாக போகிறது வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக போனால் அது வந்து கடவுளுக்கு செய்கிற தொண்டாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கல. அசிஸ்டண்ட்டாக போனால் மேக்கப் கொடுப்போம், விசிறுவோம், அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு தெய்வத்துக்கு செய்கிற தொண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது, அதை நினச்சி தான் நான் பண்ணேன். அதை பண்ண பிறகு நான் என் மனசில் உள்ளது நடிக்கணுங்கிற ஒரு ஆசை அப்படிங்க. அந்த நடிக்கணுங்கிற ஆசையே எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தது. 84 தான் வெளியில் வந்துச்சு. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை விட்டு போகும்போது சொல்லிட்டு போவீங்களா, நான் நடிக்க போகிறேன் மாதிரி சொன்னீங்க? இல்லை, அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னதே கிடையாது. நான் 84 நடிக்க வந்தால் 1000 பேர் க்ரௌடில் பயந்து பயந்து போவேன். கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் பின்னாடி தான் நிற்பேன், 1000 பேர் இருந்தாலும் பின்னாடி நிற்பேன். ஏன்னா கேமரா முன்னாடி போய் நின்றுட்டோம்னா டைரக்டர் பார்த்தாருன்னா, இது யார் இந்த அம்மா கண்ணங்கரேர்னு கருப்பாக இருக்காங்க, கேமரா முன்னாடி வந்து யார் இந்த அம்மா நிற்க சொன்னதுன்னு நம்மளை அசிங்கமாக திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே பின்னாடி தான் நிற்பேன், முன்னாடி வரவே மாட்டேன். அப்புறம் டைலாக் கொடுத்துருவாங்க, டைலாக் கொடுத்து நம்ம பேச தெரியலைன்னா அது ஒரு அசிங்கம். இப்படியே 10 வருஷம் ஓடிடுச்சு. 84லேருந்து 94 வந்துருச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு கார்டே எடுத்தேன். அதுக்கப்புறம் மாணிக்கம்னு ஒரு படத்தில் போய் தான் டைலாக் யாருமா பேசுகிறது அப்படின்னு சொன்னேன். இந்த யாரோ ஒரு லேடி இல்லை, யாரோ ஒரு இல்லை, நாடகக்கார பொண்ணு தான், கற்பகம்னு இருக்குது, இன்னமும் இருக்குது அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் சிஆர் மல்லிகா பேசுவா அப்படின்னு. ஏம்மா எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு ஒரு பயத்தோடு இருக்கேன், நீ ஏம்மா என்னை மாட்டி விட்ட அப்படின்னா. இல்லை பேசு பரவாயில்ல. கேமராவில் போய் நான் திட்டு வாங்கினதே மிச்சம், அது ஏற்கனவே நான் மீடியாவில் சொல்லியிருக்கேன். திட்டு வாங்கினதே மிச்சம், டைரக்டர் அடிக்கவே வந்துட்டார். அப்போ தான் எனக்கு ஒரு அழுக வந்துருச்சு. இப்படியெல்லாம் வந்து திட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சொன்னேன், ஏம்மா என்னை மாட்டி விட்டு பார்க்கணுன்னு உனக்கு என்னம்மா ஆசையா அப்படின்னு கேட்டேன். இல்லடி நீ பேசுவேன்னு சொல்லித்தான் நான் சொன்னேன், எனக்கு பேசணுங்கிற எண்ணம் மனசில் இருக்குது, ஆனால் கேமரா முன்னாடி பயமாக இருக்கே பேசலேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப வருஷங்கள் சென்று ஜெயராம் சார் படம் ஒன்று போய் குற்றாலம் போய் தான் அவர் ராஜேந்திர சார் டைரக்டர், ஜெயராம் சார் சுகன்யா அம்மா அவங்க கூட போய் தான் இந்த டைலாக் பேசி அதுதான் திரையில் வந்த பிறகு தான் நான் நம்பினேன். சரி நம்ம சீன் திரையில் இருக்குது. ஞாபகம் இருக்குது, பரிவட்டம். ஜெயராம் சார் வந்து நான் மாசமாக இருப்பேன், கீரை வியாபாரம் பண்ணுவேன், குற்றாலம் அருவி ரோட்டில் கீரை வியாபாரம் பண்ணிட்டு போவேன். அப்படிங்கும்போது ஜெயராம் சார் பின்னாடியே ஒரு மஞ்சள் பையை கொண்டு வருவார். ஏம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா உங்களை தான் அப்படிம்பார். என்னை எதுக்குப்பா நீ கூப்பிட்ற அப்படிம்பேன். இல்லைம்மா உங்களை மாதிரி என் சம்சாரமும் முழுகாமல் இருக்காங்க, உங்களை கேட்டால் அவங்களுக்கு என்ன திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்கலான்னு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம்.
இதில் கேட்குறதுக்கு என்ன தம்பி இருக்குது, இங்கே வாங்க பழக்கடை இருக்குது, இங்கே வாங்க நான் சொல்கிற பழத்தையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுங்கன்னு பழக்கடைக்கு கூப்பிட்டு போவேன். அப்போ பழக்கடையில் வந்து இப்போ அங்கே நடிகர் சங்கத்தில் நாடார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அந்த பழக்கடை ஓனராக இருப்பார். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், கடைக்காரர் 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ சாத்துக்குடி, 1 கிலோ ஆரஞ்சு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவேன். அவர் ஜெயராம் சார் சொல்லுவார், எல்லாம் 2 பையில் போட்டு கொடுங்கன்னு ஜெயராம் சார் சொல்லுவார். அப்புறம் அன்னாச்சி பழம் கொடுக்கலாமான்னு கேட்பார். தம்பி அன்னாச்சி பழம் சூடு, கொடுக்கக்கூடாது. குங்குமப்பூட்டப்பா கொடுங்க, தம்பிக்கு பிறக்க போகிற குழந்தை தக்காளி பழம் மாதிரி செக்கச்சவேர்னு பிறக்கும் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னோன்னே அண்ணே கடைக்காரண்ணே 2 பை போடுங்கண்ணே வாங்கி அவரும் போட்டு கொடுத்துருவார். 2 பையும் வாங்கி அவர் ஒரு பையை சம்சாரத்துக்கு வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பையை கொடுப்பார். தம்பி எனக்கு எதுக்கு தம்பி அப்படின்னு. இல்லை என் சம்சாரம் மாதிரி தான் நீங்களும் மாசமாக இருக்கீங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சீன். அதை படத்தில் திட்டு வாங்கிட்டு 2வது படத்தில் பேசி முடிச்சிட்டேன். அது ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அதில் பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு சந்தோஷமே. சரி நம்மளும் பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் போயிடுச்சு. கேமரா முன்னாடி நம்மளும் வந்து நிற்கலாம். அதுக்கு பிறகு நான் நிற்கிற இடத்துல எல்லாம் நான் வந்து போனோடனே எனக்கு டைலாக் கொடுங்க, நான் சீன் பண்ணுறேன்னு யாரையுமே நான் கேட்க மாட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்களாக இருக்கணும், ஷாட்டுக்கு வாங்கன்னா முதல்ல போய் நிற்பேன். ஷாட்டுக்கு வாங்க உட்காந்துருப்பான், இங்கே எங்கேயோ உட்காந்துருப்போம். ஷாட்டுக்கு வாவேன்னா அவங்க அங்கிட்ட ஓடி கேமரா வச்சு அது வச்சு இது வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையும் அசம்பிளி ஆகிற வரை நமக்கு சும்மா தான் உட்காந்துருக்கோம். ஜூனியர் ஆர்ட்ஸோ கம்பெனி ஆர்ட்ஸோ சும்மா தான் உட்காந்துருக்கும். ஆனால் ஷாட்டுக்கு கூப்பிடும் போது ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்பேன். அப்படி நிற்கும் போது ஏதாவது ஒரு டைலாக் வரும்போது ஒரு அக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்கா அந்த டைலாக் பேசுங்க அப்படின்னு அவங்களா சொல்லும்போது அதை கடவுளை நினச்சி கடவுளே திட்டு வாங்கக்கூடாது, இந்த டைலாக்கை நான் எப்படியா பேசிடணும் மனசில் நினச்சிக்கிட்டு பேசுவேன். இப்படி வந்த டைலாக் தான் சபரி படத்துலலாம் நான் கூட்டத்தில் தான் போயிருந்தேன். நம்ம கேகே நகரில் ஃபைட்டு ரோட்டில் ஒரு ரவுடி வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஆளை வெட்டி ரோட்டில் இழுத்துக்கிட்டு வரும்போது கூட்டமெல்லாம் பேசுவாங்க, ஐயோ இப்படி அநியாயம் நடக்குது, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான் அப்படிங்கும்போது அவர் தான் விஜயகாந்த். சபரி படத்தில் இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்னு சொல்லி ஆத்திரத்தில் சொல்லுவேன் நான். அப்படிங்கும்போது விஜயகாந்த் சார் வருவார். அந்த ஒரு சென்டிமெண்ட் சீனாக எனக்கு எங்கே போனாலும் ஒவ்வொரு சீனாக அமைஞ்சிடும். அதே மாதிரி பழனியில் குஷ்பு மேடம் கூட இப்படி எந்த படத்தில் பண்ணாலும் அந்த சீன் வந்து ஒரு அழுகையாகவும் சோகமாகவும் ஒரு விவேகமாகவும் அப்படியே ஒரு சீன் தான். நான் பெருசாக இன்னமும் இது வரைக்கும் நான் பெருசாக பண்ணலை. சின்ன சின்னது கடுகு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஜய் சார் கூட பண்ணீங்களா சர்க்கார்? அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சு, அது எப்படி போனீங்க? விஜய் சார் கூட பண்ணது நான் சில டைம் முருகதாஸ் சார் படம், சசி சார் படமெல்லாம் கம்பெனியாகவும் போவேன், ஏஜென்ட்டு சொல்லியும் போவேன். இப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்து ஒன்று டைரக்டர், அதில் நடித்தது விஜய் தம்பி. ஏன்னா அவர் மாட்டேன்னு சொன்னால் அந்த சீன் எனக்கு வராது. முருகதாஸ் சாரே கூப்பிட்டாருங்க. ஆமாம், அவர் தான் சொல்லி இதை நடிக்க சொன்னார். அது வந்து எனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம். இல்லை இன்னைக்கு வரையும் அந்த இது பேசுதல் இன்னைக்கு உலகம் பூரா பேசப்படுது. ஒன்றும் இல்லை, நான் எங்கள் வீட்டில் இருந்து பஸ்ஸை விட்டு இறங்கி ஊருக்குள்ளே ஒரு 20 நிமிஷம் நடந்து போகணும். அப்போ அந்த ஊருக்கார ஒரு பையன் அம்மா வாங்க நான் பைக்கில் கொண்டு விடுறேன், பரவாயில்லப்பா இருக்கட்டுமா, இல்லை எங்கள் விஜய் சாரே உங்களை தூக்கி நடித்தார், நீங்கள் என் பைக்கில் உட்காந்து வரணும். அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி உலகம் பூரா பேசப்படுது. அந்த சீன் எப்படிக்கா நடிச்சிங்க சார் கூட? அந்த சீன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். விஜய் தம்பி அதை சார் மானிட்டர் பார்த்தாரு, மானிட்டரில் தூக்கி தான் பார்த்தாங்க. தூக்கி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டில் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண ஒரு அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, என்னமோ சொல்லுவாரோ நினைப்பாரோன்னு சொல்லி மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நடிப்புன்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்கார் அப்படின்னு அவர் சொன்னார். நான் ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், தோலை நல்லா பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க, இப்படி தோளில் கை போட்டுக்குங்க அப்படின்னாரு. அந்த வார்த்தை சொன்னதே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பேசுனீங்களா விஜய் சார்? பேசுவார் எல்லா படத்துலையும். சில நேரத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க விஜய் தம்பி பேசவே மாட்டார், எப்போ வந்தாலும் லொக்கேஷனில் யார்கிட்டையும் வணக்கம் சொன்னால் கூட ஊன்ட்டு போயிடுவார் அப்படிமா. எனக்கு அவர் பேசலைன்னாலும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து நிறைய படம் ஒரு படம் க்ரௌடில் போயிருக்கேன். இல்லை அந்த இடத்துல பேசுனீங்களாக்கா? என்ன பேசுனீங்க? அந்த இடத்துல நான் ஒன்றும் பேசலை. பிடிச்சிக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க, பயப்படாதீங்க அப்படின்னாரு. அது மானிட்டர் பார்த்தாங்க, டேக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என் சீன் முடிஞ்சு போச்சு, அவர் சீன் முடிஞ்சு போச்சு. பேசுறதுக்கு அந்த க்ரௌடில் வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் லொக்கேஷனுக்கு வந்தோன்னே தம்பி வணக்கம் ஐயா அப்படின்னு, வணக்கங்க்கா அப்படின்னு எப்பவும் பேசுவார். நிறைய படம் ஒரு படம் போயிருக்கேன், வேட்டைக்காரன்,
வேலாயுதம் இந்த மாதிரி க்ரௌடில் போயிருக்கேன். எப்போ பார்த்தாலும் எவ்வளோ கூட்டத்தில் பார்த்தாலும் நம்ம அப்படி எதிர்க்க போயிட்டோம்னா, அக்கா நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தை கேட்பார். நல்லா இருக்கேன் அந்த மாரி நானும் ஒரு வணக்கத்தை போட்டு போயிருக்கேன். வேட்டைக்காரனில் என்ன மாதிரி காப்பீங்க? வேட்டைக்காரனில் வந்து அது ஊர் மக்களாம் அந்த வீடை இடிச்சிருவாங்க. வீடை இடிச்சும்போது கத்தி கதறி அழுகிறது மாதிரி ஒரு இது. அது சென்னையில் ஒரு நாள் பண்ணேன், பெங்களூரில் ஒரு நாள் பண்ணேன். இந்த இந்த கண்டினியூட்டி அங்கே எடுத்தாங்க பெங்களூரில். அந்த வீடு இடிக்கிற மாதிரி ஒரு இங்கே வீடு இடிச்சிட்டு அங்கே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அழுகிற மாதிரி இந்த ஒரு சீன் தான். அதில் சீன்லாம் நிறைய பண்ணல நான். இப்போ என்னென்ன படக்கா பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ படம் இப்போ கொஞ்சம் போன வருஷம்லாம் கொஞ்சம் இது தையா வேலை கம்மி தான், ரொம்ப கம்மி தான். 24லாம் ஃபுல்லாக இல்லை. ஏன்னா தெரிஞ்சவங்க யாரும் பண்ணாங்கன்னா நம்ம கம்பெனியாக போய் எல்லோரும் பைக்கில் போவாங்க, காரில் போவாங்க. நான் நடந்தே தான் போவேன். நிறைய கம்பெனி ஒரு நாளைக்கு எங்கே கோடம்பாக்கம், எங்கே நுங்கம்பாக்கம், எங்கே வள்ளூர் கோட்டை, எங்கே சைதாப்பேட்டை, எங்கே கிண்டி, எங்கே மாம்பழம், எங்கே எல்லா ஏரியா எந்தெந்த ஏரியாவில் கம்பெனி இருக்கோ அது எனக்கு தெரியாது. யாராவது சொல்லுவாங்க, உங்களை மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, யாராவது மேனேஜர்களை கேட்டால் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இடமெல்லாம் நான் நடந்தே போவேன், பஸ்ஸில் போவேன், சேர் ஆட்டோவில் போவேன். படிக்கட்டுமா 3வது மாடி 4வது மாடி 5வது மாடி ஏறி இறங்குவேன். போய் பார்த்துட்டு ஃபோட்டோவை கொடுத்துட்டு சொல்லிவிட்டு வருவேன். எனக்கு இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். கண்டிப்பாக கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 10 கம்பெனி ஏறி இறங்குனா அதில் ஒரு கம்பெனி கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் சீரியல்லேருந்து படத்தில் நடிச்சிட்ருக்கீங்களே, நீங்கள் பஸ்ஸில் நடந்து போகும்போது யாராவது பார்த்து பேசியிருக்காங்களா? உங்களைய கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டிப்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோவா தெரியலை. இப்போ நான் எங்கே போனாலும் எல்லாரும் பார்த்துட்டு கேட்குறாங்க. ஒரு நாள் நான் யதார்த்தமாக ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு கார் வந்து பக்கத்தில் நின்றுச்சு. காரை நிறுத்தி கண்ணாடியை இறக்கி விட்டு, அம்மா உங்கள் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா. அவரை கையெடுத்து கும்பிட்டேன். நன்றி, கடவுளுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. பழனி எப்படிங்க வாய்ப்பு கிடைச்சது? பேரர் சார் படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அவர் சார் ரொம்ப அவர் சாரோட படமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதை விட பரத்து தம்பி ஃபைட்டு கீட்டு அந்த இதில் பிரசாத் லேப்பில் தான் ஒரு சாங் எடுத்தாங்க. திருவாரூர் தேரே பக்கம் வாடி திருவிழா உனக்கு வைக்க வாடி. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு. அப்போல்லாம் நான் கிரௌடில் தான் போயிருந்தேன். ஆனால் இருந்தாலும் நான் அந்த படத்துக்கு போகும்போது அவர் தான் எனக்கு அந்த சீனை கொடுத்தது. அது பண்ணும்போது அந்த சீன் எனக்கு கொஞ்சம் டைலாக்கெல்லாம் நிறைய பேசணுமேனு பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்தபடி பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பஸ்ஸில் போகும்போது இந்த படத்தை போட்டிருக்காங்க. இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி படத்தை பழனியை போட்டிருக்காங்க. என்னை எதிர்பாராமல் அந்த லேடி பார்த்துட்டு கேட்டாங்க, நீ சென்னையில் தான் பிச்சை எடுக்கிறேன்னு நினச்சேன், பஸ்ஸாக ஏறி இறங்கி பிச்சை எடுக்கிறியன்னு கேட்டேன். ஏம்மா நான் எப்போம்மா பஸ்ஸில் ஏறி பிச்சை எடுத்தேன் அப்படின்னு. இல்லை பழனி படம் போட்டாங்க நேற்று போகும்போது, ஊருக்கு போகும்போது. சரி, ரொம்ப சந்தோஷம். இது எங்கேக்கா நடந்தது? இது வந்து காரைக்குடிக்கு போகும்போது ஒரு லேடி சொன்னாங்க. பஸ்ஸில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க? ஆமாம். பஸ்ஸில் எல்லாம் பிச்சை எடுக்கிறியன்னு கேட்டாங்க. இல்லை நான் பஸ்ஸில் எல்லாம் பிச்சை எடுக்கலை அப்படி. இந்த படத்தை அப்போ சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம டைரக்டரையும் நினைக்கணும், எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒவ்வொரு நன்றி சொல்லிடுவேன் நான். ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே. இப்போ சாதம்னு வடித்தா சாதத்தை மட்டுமா சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு குழம்பு கூட்டு பொரியல்ன்றது ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்றோம்னா, அது மாதிரி சினிமாங்கிறது ஒருத்தலால் மட்டும் இல்லை. அதில் எத்தனை பேர் தேனீக்கள் மாதிரி அந்த சினிமாவில் அத்தனை பேரும் கஷ்டப்படுறாங்க. அந்த அத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போ தான் அந்த தொழிலுக்கு ஒரு இனிமை. சரிங்க, இந்த வருஷம் 2024 உங்களுக்கு முடிஞ்சிச்சு. 2025 வந்து நிறையா படம் உங்களுக்கு வர்றதுக்கான எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. இந்த சேனல் மென்மேலும் வாழணும், வளரணும். இன்னொன்று நான் கேட்டுக்கிறேன், சேனலில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் பொய், ப்ராடு, பித்தலாட்டம் அந்த மாதிரி ஒரு இதுகளை மீடியாவில் போடவே போடாதீங்க, போடக்கூடாது. எந்த ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க. பணக்காரங்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க. அதனால் ஆணோ பெண்ணோ நம்ம 2 கண்ணில் பார்க்கணும். யாராக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள தவறாக மீடியாவில் போடக்கூடாது. நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.